பத்மோ தீவில யோவானை சிறையை கொண்டு போகப்பட்டாங்க. அங்கதான் வெளிப்படுத்தல் எழுதினார் அவரு. எல்லாம் சொல்லுங்க, என் பாடுகள் தான் என் தரிசனங்கள். என் பாடுகள் தான். புரியுதா உங்களுக்கு? வாட் ஐ லவ். உண்மை சொல்லட்டுமா, நான் எப்போ ரொம்ப கடினமான பாதை, கஷ்டத்தின் பாதை, கண்ணீரின் பாதை, உபத்திரத்தின் பாதையில் போறனோ அப்பதான் ஆழமான சத்தியங்களை கற்றுக் கொடுக்கிறார். எல்லாம் ஸ்மூத்தா இருக்கும்போது பிரசங்கமே வரமாட்டேங்குது. புரியல? ஏதாவது ஒரு யுத்தம் வரணும், ஏதாவது ஒரு போராட்டம் வரணும். ஒன்று உள்ள இருந்து வரணும், இல்லை வெளியிருந்து வரணும். புரிஞ்சா சரிதான். அந்த உள்ள இருந்து வந்தால் வெளியிருந்து வந்தாலும் அதுதான் இது சொப்பனங்களையும் இப்ப நடைமுறை சொன்னா புதிய புதிய சத்தியங்களை கற்றுக் கொடுக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார். ஏற்கனவே ஒரு அறிவு இருக்கிறது, ஆனால் இது தேவனை குறித்த அறிவு, வருங்காலத்தை குறித்த அறிவு, சத்தியத்தை குறித்த அறிவு. கரங்களை உயர்த்தி ஆமீன் சொல்லுங்க. நம்பர் 1, ஸ்டடி தி வேர்ட். மனிதர்களை படிக்க, வாழ்க்கையை படிக்க, உறவுகளை படிக்க, உள்ளங்களை படிக்க. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? எல்லாம் நல்லா தான் இருக்கிறாங்க, கிட்ட போனதான் ஷாக் அடிக்குது. தூரம் இருக்க வரைக்கும் என்னதான் ஐயா தோத்திரம், கிட்ட போனாதான் ஷாக்கே அடிக்குது. சொல்லுங்க, தேவன் அனுமதிக்கிறார். சொல்லுங்க, தேவன் அவரா? அவர் தாங்க. வேற யாரா சொல்லுங்க நம்புங்க. அவரா சொல்லிட்டாங்க, அவரை தாங்க பிசாசு பயன்படுத்துறான். எதுக்கு? உனக்கு கற்றுக் கொடுக்க. கரங்களை உயர்த்தி. இரண்டாவது ஸ்டாண்ட். எங்க நிக்க? எங்க நிக்கன்னு கேட்டேன். பஸ் ஸ்டாண்ட் நிக்கிறதுக்கா? பஸ் ஸ்டாண்ட் நிக்கிறதுக்கா? நீங்க தான் ரொம்ப நாளைக்கு பிறகு 8B பஸ்ஸை பார்த்தேன். அந்த கிரிகோடு தெரு முடிச்ச பிறகு என்ன அங்கே போய் நின்னோம்னா கூட மங்களம் ஆண்டி 8:30 மணிக்கு நின்னா 9:15 மணி தான் பஸ் வரும். அப்போ யோசித்து பார்த்தேன், கர்த்தர் அதுல இருந்தெல்லாம் விடுதலை ஆக்கியிருக்கிறார். ஒரே பஸ் தான் அப்போ நாங்கள் இருக்கிற இடத்துக்கு போகிறதுக்கு. அப்போ யோசித்து பாருங்க, ஒவ்வொரு பரீட்சையும் ஒரு பாடத்தை கர்த்தர் கற்றுக் கொடுத்துக்கிறார். ஆமேன். அன்னைக்கு ஓலா ஊபர்லாம் இல்லை. சொல்லுங்க, ஸ்டாண்ட் பிஃபோர் காட். 3வது, டு see the visions. எல்லாம் சொல்லுங்க. அது அர்த்தம் தெரியுமா? அதில் போடுறீங்களா அந்த வசனம்? அதாவது எது நன்மை எது தீமை, யார் நல்லவங்க யார் பொய்யானவங்க, யார் சரியான நபர் யார் சரியான நபர் இல்லை. நான் சொல்ற தமிழ் புரியுதா? தரிசனங்களையும், in English discernment. எனக்கு யார் நல்லவங்களும் தெரியல. அது நான் ரொம்ப ஏமாந்துருக்கிறேன்.